இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். வாங்க வந்துட்டீங்களா? உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. வாங்க வந்து உட்காருங்க வாங்க. ஹாய் நிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. சரி சரி நான் தண்ணி கொண்டு வெயிட் பண்ணுங்க. மழை இருந்தே போய் தண்ணி கொண்டு வரதுக்கு. அம்மாடி, இந்தாங்க தண்ணி குடிங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. சரி, இப்போ எத்தனை படிக்கிறீங்களா நீனு? ஐயோ ஒரே நிமிஷம், நீங்கள் வேறு களைப்பாக வந்துருப்பீங்க. நான் போய் உங்களுக்கு தான் இளநீ எட்டி கொண்டு வரட்டுமா? இருங்க, போய் இளநீ எட்டி கொண்டு வரேன். இந்தாங்க இப்போ தான் இளநீ நீ கால் தான் வாங்கினேன். நாங்கள் குடிங்க. செம்ம டேஸ்ட். உங்கள் பக்கத்து கடையில் தான் வாங்கினேன். இளநீ சூப்பராக இருக்குங்க. இது ஐயோ ஒரே நிமிஷம், நான் வேறு மோர் அடிக்கணும்னு நினச்சி இந்த மோர் கொண்டு வரேன். இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது. இப்போ மோர் கொண்டு வரேன். இந்தாங்க மோர் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான மோர், நல்லா குடிங்க. சூப்பராக இருக்கும். நல்ல இதில் இந்த இஞ்சியெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கோம். நல்லா இருக்குங்களாங்க? அச்சோ இருங்க, நான் வேறு ஃபஸ்ட்டே நீங்கள் வீட்டு வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு ஸ்வீட் கூட கொடுக்கல பாருங்க. நான் போய் ஸ்வீட் போட்டு கொண்டு வரேன். இல்லைங்க, ஆனால் இருங்க, நீங்கள் எதுவுமே சாப்பிட வீட்டு இருங்கன்னு சொல்லிட்டு வேண்டியது. இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. இது 2-3 நாள் மணி தான் நம்ம அண்ணாச்சி கடையில் வாங்கினேன். சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டு. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் ஊரில் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போதா? இருங்க, ஸ்வீட் கொடுக்க தெரிஞ்சு எனக்கு காரம் கொடுக்க மாதிரி தான். வெயிட் பண்ணுங்க, போய் காரம் எடுத்து வந்துடுறேன். இதில் வந்துட்டு நாங்களே வீட்டு செஞ்சது. இது எல்லாம் காரா பூந்தி சேவி எல்லாமே இருக்கும். சம்மட்டை சாப்பிட்டு பாருங்களேன். அப்படியே காரம் அல்டிமேட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் சேர் போட்டு கொஞ்சம் உட்கார, கால் வலிக்குதுங்க. சரி சரி, அப்புறம் எல்லாரும் அப்படியே இருக்காங்க? ஊரில் எல்லாம் இருக்காங்களா? சரி சரி, ஓகே ஓகே. எங்களை கவுன்சிலாம் போதும், நீங்கள் இல்லை முதல்ல பிடிங்கங்க. ஆனால் நம்ம எடுக்கிறப்ப எதுக்கு இதெல்லாம் வேண்டாங்க. உங்களுக்கு பிடிங்குங்க. சரி ஓகே. ஐயோ இதில் பழம் வச்சுருக்கீங்களா? இதை பார்த்துக்கமே நாமத்தில் பழம் கொண்டு வர. வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க பழம் கொண்டு பாருங்க. நீ ஒன்று சாப்பிடுங்க, அவளுக்கு கொடுத்துருங்க. இந்தாங்க இந்த வீட்டிலே காய்ச்ச பழங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சூப்பரான பழம். சாப்பிட்டு பாருங்க, சாப்பிடுங்க எடுத்து. ஐயோ நீங்கள் வேறு வாட்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் நல்லவங்க வயிற்று நிறச்சிட்டு தான் போகணும். இன்னும் மறுபடியும் சாப்பாடா? சிக்கனா மட்டனா மீன் எதுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் வேணாங்க, நீங்கள் கொடுத்ததே சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா ஸ்நாக்ஸ். இந்த தண்ணி தான் குடிச்சிங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். ஓகே, நான் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்தேன். அது சாப்பிட்டு தான் இங்கே போகணும். பெருசாக ஒரு கடா விருந்தே இருக்குங்க. சத்தம் கேட்குது. வந்துடுச்சுங்களா? ஐயோ இப்போதாம்மா டீ வச்சு முடித்தேன். வீட்டில் வர பாலும் காலி ஆயிடுச்சு. சரி வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 கிளாஸ் டீ வர குடிக்கிறீங்களா? ஊற்றி கொடுக்குறேங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் வர முதி நல்லா டீ குடிச்சிட்டு வந்துட்டோம். அப்படியா? சரி 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 சரி. டிலா எங்க? அவள் அங்கே தான் இருக்காங்கன்னு தெரியல. ஒரு மதியானம் போல் தான் வந்துச்சிங்களே. நான் அப்போ டீயே ஊற்றி குடிக்கவே போயிட்டேன். அப்போ தான் வந்துச்சுங்க. நம்மளால மறுபடியும் டீயை போட முடியும். அதனால தான் பால் இல்லை தேனில்னு சொல்லி அப்படியே சமாளித்து விட்டேன். வேறு என்ன பண்ண முடியும்? அதான் வேறு எதுவும் பண்ண முடியல. வந்து உசு எடுக்கிற மாதிரி பண்ணிட்டுருக்கேன். ஐயோ வந்துடுச்சு, அப்புறமா கால் பண்ணுறேங்க. நைட் ஏதாவது சாப்பாடு செய்யணுமா? ஐயோ அதெல்லாம் வேணாம். நேற்று நைட்டு வச்ச மீன் குழம்பே இருக்குது, அதை சாப்பிட்ருவீங்கல்ல. அட இன்னைக்கு நான் ஈவினிங் நீங்கள் டீ குடிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கடைக்கு வரைக்கும் நடந்து போய் பால் பேக்கெட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். பார்த்து நீங்கள் டீயை போட்டு குடிக்கவே இல்லையே போல இருக்கே. அது மட்டும் கிடையாது, உங்களுக்காக நான் மத்தியானம் வச்ச அந்த 1/4 டம்ளர் டீயும் நாசமாக போச்சு அப்படியே முடிச்சுக்கிட்டு. சரி நான் போயிட்டு அப்படியே இது மீன் குழம்பு சூட் பண்ணுறேன். சரி ஆமாம், நீங்கள் எப்போ கிளம்புறீங்க? நாளைக்கு. நாளைக்கு தான் கிளம்புறீங்களா? இல்லை சாப்பாடு செய்யலாம், அதனால தான் கேட்டேன். சரி மிஸ் சூட் பண்ணுறேன். கிணத்துல காற்றே அடிக்க மாட்டேங்குதுலப்பா. சரி உங்கள் பொண்ணு எந்த ஸ்கூலில் படிக்கிற கேட்கணும்னு நினச்சிட்டே நம்ம. என் பொண்ணு கலாட்டா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறாப்பா. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் படிக்கிறாள் உங்கள் பொண்ணு? எங்கள் பொண்ணு அவள் வந்துட்டு இனிஸ் இன்டர்நேஷ்னல் குளோபல் சூப்பர் டூப்பர் ஸ்கூலில் படிக்கிறாப்பா. பேர் ரொம்ப குட்டி இருக்கு, கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கலாம்ப்பா.
சரி எதிர்பார்க்குற உங்கள் பொண்ணு மெட்ரிகுலேஷன் படிப்பு எப்படி படிக்க வச்சுங்க? அதில் இந்த ஃப்யூச்சர்லாம் வந்துட்டு இப்போ இந்த சிபிஎஸ்சி என்சிஆர்டி அதை கூட வருங்க, இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சுட்டு அதில் ஸ்கோப்பே இருக்குது. நீங்கள் போய் மெட்ரிகுலேஷனில் போடுறீங்க, எப்படி குழந்தை இது பண்ண சொல்லுங்கள். சரி பரவாயில்ல. சரி போன எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்தா உங்கள் பொண்ணு? அவ 100க்கு 75பா. 75 எடுத்தாளா? ஐயோ நான் எதிர்பார்க்கவே இப்படி கம்மியாக எடுப்பான்னு சொல்லிட்டு. என் பொண்ணு வந்து 100க்கு 92 மார்க்ஸ் எடுத்தா. அதுக்கே தொடப்பக்கட்ட பிய அடிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் என்ன இப்போ இப்படி கேஷுவலாக இருக்கீங்க? எப்படி இப்படி இருக்கீங்கன்னு தெரியும். தொடப்பக்கிட்ட பிஞ்சிடுச்சுடா, எப்படி வீட்டை தொடச்சிங்க? சரி போங்கப்பா, நீங்கள் எப்பயும் காமெடி பண்ணிட்டே இருக்கீங்க. சரிக்கா நாங்கள் கிளம்புறோம். நீ எல்லாம் குட்டியே வாடா, இப்படிலாம் சேர அப்படின்னு கெட்டு போயிடுவேன். நீ வாடத்தங்கோ, நல்ல காற்று அடிக்கிறதுலப்பா. ஆமாப்பா. அதெல்லாம் அழகாக வளர்த்து விட்டாங்க. சரி கேட்க நினச்சது, உங்கள் பொண்ணு எந்த ஸ்கூலில் படிக்கிறா? என் பொண்ணு அந்த கலாட்டா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான்ப்பா ஓ படிக்கிறேன். அப்படியா? சரி 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 சரி, அங்கே நல்லா தான் கோச்சிங் நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு நான் ஒரு வாட்டி கேள்விப்பட்டேன். உங்கள் பொண்ணு எதில் படிக்கிறாப்பா? வந்து இந்த இனிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறாப்பா. அங்கேயும் கோச்சிங் நல்லா தான் இருக்குது. பசங்க எங்கே படித்தா என்ன படிக்கும் நினச்சா படிச்சிருவாங்க. மெட்ரிகுலேஷனோ சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னலோ எல்லா இடத்துலையும் கோச்சிங் நல்லாதாப்பா இருக்குது. அதுவும் உங்கள் பொண்ணு நல்ல இந்த வரையிற நல்ல டேலண்டடாக இருக்கா. அவளுக்கு ஃப்யூச்சரில் நல்லாவே கண்டிப்பாக அவள் செட்டில் ஆகிடுவாப்பா கண்டிப்பாக. சரி அப்புறம் லாஸ்ட் டைமில் எவ்வளோ மார்க் எடுத்தா? பூச்சிப்பா சொல்லுங்கப்பா. அவங்க மண்டியில் கூட இருக்குது. சரி அப்புறம் லாஸ்ட் டைமில் பாப்பா எவ்வளோ மார்க் எடுத்தாப்பா? லாஸ்ட் டைம் 75பா. 75 அதுவே போதும்ப்பா. இந்த மார்க் நம்மளுக்கு போதும் தான். ஏன்னா நம்மளுக்கு எப்படி படித்தாலும் நல்லா டேலண்ட் இருக்க பசங்க நமக்கு முன்னாடி வந்துடுவாங்க. உங்கள் பொண்ணுப்பா? அவள் 92 தான்ப்பா எடுத்தா. 92 எவ்வளோ மார்க் எடுத்தா என்னப்பா? நம்மளுக்கு இந்த மார்க்ஸே போதும். நமக்கு 50 above வந்தாலே போதும் நம்மளுக்கு. அதுவே ஆமாப்பா. இந்த மாதத்துக்கு நிற்கவே வேணாம்ப்பா, பூச்சிலாம் விழுது. அதான் போயிடலாம். குட்டி நம்ம அங்கே அந்த பார்க்கில் போய் விளாட்லாம். வாங்கடா குட்டி. இந்த விஷயம் தெரியுமாடி? இந்த பிரவர்த்தனை இருக்கால, சொல்கிறேன் கீழே, பிரவர்த்தனை இருக்கால, அவள் யார்கிட்ட சீட்டு கட்டி பணத்தை ஃபுல்லாக அப்படியே லாஸ்ட்டில் போயிடுச்சா. மொத்த பணத்தை இப்படி விட்டு வந்துட்டாளாண்டி. இது அவளுக்கு நல்லா தேவைடா. அவளுக்கு கிட்டத்தட்ட ஏதோ 10 லட்சமா நம்ம சொன்னோம். அவ்வளோ பணத்தையும் லாஸ்ட்லேயே போயிடுச்சான். எல்லாமே போயிடுச்சான். அப்படியே நல்லா தேவை. அப்படி இருக்கிறப்ப இப்படி நான் தயத்த கதைக்க நான் ஆடுவா தெரியுமால. ஆமாம், அப்படி இப்படி இப்படி ஆடுவா. மென்டல் மாதிரி இல்லை, மென்டலில் மென்டல் மாதிரி பண்ணுவா. எப்பா ஆனால் நம்மளாலாம் இவ்வளோ மாதிரி இருக்கவே முடியாதுடி. அப்படியே வாரவா கடைக்கு போய் தங்கம் வாங்குறதுன்னு டைமண்ட் வாங்குறதுன்னு அடிக்கடி வேறு கிளம்பி ட்ரிப்பு வேறு போகிறாங்கடி. காஷ்மீர் போகிறேன், ஜம்முன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா அதை பற்றி கிடையாதுடி. எப்படி தெரில, மாதத்துக்கு ஒரு 3-4 வாட்டியாச்சும் மால் வேற போயிடாடி. எவ்வளோ ட்ரெஸ் வாங்குறதுக்கிட்ட 10 ட்ரெஸ் வாங்கிட்டு வராடி. அப்படியே போயிட்டு போட்ட ட்ரெஸ்ஸு அது போட்டுதான் வர 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 வாடி. அப்புறம் இதை கேள்விப்பட்டேன், பணத்தெல்லாம் அவள் விட்டு வந்துட்ட போலக்கு. ஏதோ 10 லட்சமா சொன்னாங்களே, ஏதோ பணத்தெல்லாம் லாஸ்ட்டில் போட்டு வந்துட்டியாமே. அவளை படத்தை வேஸ்ட் பண்ணிட்டியா? நாசமாக்கிட்டியா பணத்தை? அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எவ்வளோ பணத்தை லாஸ் பண்ணிருக்கா பாரு. கடவுளே, எதிர்பார்க்கவே இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அதை பற்றி ஏன்டி இப்போ ஞாபகப்படுத்துறீங்க? ஊரே இப்போ தான் பேசியிருக்கேன். நீ வேற ஏன்டி எப்பா பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்போ எங்கே கேட்டிருக்காங்க, எங்கிட்ட ஏதாச்சும் வந்தாங்க ஐடியா கொடுத்துருப்போம்ல. எங்கிட்ட கேம் நீ ஏன் அப்படியே போய் எடுத்தவங்க அப்போன்னு பண்ணால் இப்படி தான் அவங்க எல்லா வேலையும் வந்ததே தப்பு. நான் கிளம்புறேன். நம்ம போகலாம். வந்த வேலை முடிஞ்சிருச்சதுக்கு மேலே என்ன இதை கேள்விப்பட்டாடி. பாவண்டி பிரவர்த்தனை இருக்காள, ஏதோ 15,000 rupees யார்டியோ வந்து பணத்தை கட்டி வந்து ஏமாந்துட்டா. பாவண்டி. ஆமாம் பாவம், நான் கேள்விப்பட்டேன். அம்மா ஏதோ சொன்னாங்க. அதாண்டி பாவண்டி. அவ இவத்தை ஏமாந்துட்டாடி. நம்மகிட்ட கேட்க சொல்லியிருப்பா. கேட்காம பண்ணதான் தப்பு பண்ணிட்டான், வேறு எதுவுமே கிடையாதுடி. பாவண்டி. ரொம்ப அவள் கரெக்டாக பண்ணுவா. வா வந்து உட்காரு வா. என்னடி ஆச்சு? ஏதோ பணத்தெல்லாம் லாஸ் பண்ணிட்டேன்னு பேசிக்கிறாங்க ஊரில். என்ன ஆச்சு? சரி ஓகே விட்ரி, சம்டைம்ஸ் எதுவும் நடக்க தான் செய்யும். ஓகே உங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சினா மக்களுங்களை கூப்பிட சரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம். ரொம்ப ஹெஸ்டேட்லாம் பண்ணிக்காத. சரி இங்கேயோ கொஞ்சம் ரொம்ப ஜோனாட்டாக இருக்கும். இப்போ வா நம்ம எங்கேயாவது பார்த்து போய் பேசிட்டு விளாட்லாம். வா வானிலை போகலாம். இந்த பக்கமாக வந்தேன், உன்னை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே நானும் இடம் வாங்கலான்னு இருக்கேன்டி. அங்கேயா? அங்கெல்லாம் போய் ஏன்டி இடம் வாங்குற? அங்கதான் தண்ணிலாம் வராது, ரொம்ப ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. ஏன் அங்கெல்லாம் போய் வாங்குற? எனக்கு எல்லாம் தெரியும். நான் எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வாங்கியிருக்கேன். நான் உன் அக்காடி. உன்னை பார்த்தா உனக்கு விசாரிச்ச மாதிரியே தெரியல. அங்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்கிறாங்கடி. அறிவில்ல, அது அப்போ போ. நான் சொல்கிறது எப்போ கேட்பேன் நீங்கள்? என்ன திடீர்னு வந்திருக்க? வா வா உள்ள வா உள்ள வா. இல்லை அதெல்லாம் வேணாண்டி. இதோ இப்போ நான் கிளம்பிடுவேன். அங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே நானும் இடம் வாங்கலான்னு இருக்கேன்டி. அப்படியா? அங்கெல்லாம் வாங்காதடி. அங்கெல்லாம் ரொம்ப தண்ணிலாம் வர மாட்டேங்குது. அப்பப்ப ப்ராப்ளம்லாம் ரொம்ப இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா?
நல்ல வேலை நீ சொன்னடி, இன்னத்துக்கு நான் வாங்கியிருப்பேன். தேங்க்ஸ் டி. ம் சரி நான் கிளம்புறேன். நல்லா விசாரிச்சுட்டு வேற எங்கேயாச்சும் வாங்கினா என்கிட்டயும் கொஞ்சம் பேசிடு. பாய். சரி ஓகே, பத்திரமா போ. இன்னைக்கு நம்ம பார்க்லாம் போவேன், ரொம்ப ரஷ்ஷாக இருக்குல்ல அங்கே. நம்ம மேலே வந்து பிளேயர் எப்படி போயிட்டு பிளே ஆகிட்டு. ஏ ஹாய்ப்பா, பார்த்தே ரொம்ப நாளாச்சு. ஹாய்டா குட்டி, எப்படி இருக்க? என்னப்பா உங்க குழந்தை இவ்வளோ ஒல்லியா இருக்கா? நல்லாவே ஆள் இருக்கதே தெரியல பாருங்க. இவ்வளோ ஒல்லியா இருந்தா எப்படி ஹெல்த்தியா இருக்குது? ஏன் பாப்பா பாருங்க. என் குடும்பத்தில் என்ன நடக்குது? இவன் ஹெல்த்தியாக இருக்காளா, இவன் சாப்பிட்றாளா இல்லையா உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. இப்போ சொல்லக்கூடிய வச்சு போயிடுங்கப்பா. அசிங்கமாக வருது என் வாயிலிருந்து. இப்போ போகலாம் வாடா குட்டி. இதுக்கிட்ட வேணா விழுந்துக்கிட்டு இருக்க வேண்டியது. அப்படி இதுக்கு பெருசாக அப்படி குண்டா இருக்க மாதிரி. ஒரே நிமிஷம், இதே மாதிரி எந்த ரிலேட்டிவ்ஸ் ஆச்சு அவங்களை வந்து கலாய்க்கிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் அதெல்லாம் எடுக்காதீங்க. அவங்க நல்லது சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துக்கோங்க, சொல்லனா ப்ளீஸ் அதை விட்டு போயிருங்க. அண்ட் இதுதான் இந்த வீடியோ. அண்ட் நாங்கள் காமிச்சிருக்க ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வந்துட்டு உங்களோட ஃபேமிலி ஏதாச்சும் ரிலேட் ஆச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இனிஸ் கலாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.